நமஸ்காரம் சுவாமி. நான் உங்களை சேவிச்சுக்கிறேன். வணக்கம் எல்லாருக்கும், மற்றவங்களுக்கு வணக்கம். நம்ம முதல் அத்தியாயத்துல மூணாவது பாதமும் நாலாவது பாதமும் பார்க்க போறோம். மூணாவது பாதம் கேக்குறதா சுவாமி? அதாவது மூணாவது பாதமும் முதல் அத்தியாயத்துல மூணாவது பாதமும் நாலாவது பாதமும் பார்க்க போறோம். சரி சரி சொல்லுங்க. அந்த மூணாவது பாதத்துல 43 சூத்திரங்களும் 10 அதிகரணங்களும் இருக்கு. இதுல இத இது முதல்ல ஆரம்பம் எப்படின்னா முதல் 2வது அத்தியாயத்தை முன்னாடி எல்லாம் நம்ம ஆரம்பத்துல உலகத்தின் காரணம் பிரம்மம், உலகத்தில் இல்ல. அது அடுத்தது உள் இருந்து ஆள்கிறான், உள்ளுக்குள்ளே இருந்து ஆள்கிறான், புலன்களுக்கெல்லாம் எட்டாதவன், அப்புறம் வயிற்றுல இருக்க வைஸ்வானரன். இதெல்லாம் முதல் 2 பாகத்துல வந்தது. உள்ள வயிற்றுல இருக்கிற உணவுகள் எல்லாம் எரிக்கிற வைஸ்வானரன் என்ற அக்னியும் அவன் தான். இதெல்லாம் முதல் அத்தியாயங்கள்ல வந்தது. இப்போ நாம பார்க்க போறது ஒளி உலகம் தான், எல்லாமே அவன் தான் அப்படிங்கிற இதை பார்க்க போறோம். அதுல என்ன பண்றாங்கன்னா, பிரம்மான்றது ஜடப்பொருளா இல்லாட்டி ஜீவனா, இல்லாட்டி ஜீவனா பரமாத்மாவா? இப்படி ஜடப்பொருளா இருக்க சான்ஸே கிடையாது. ஜடப்பொருள்ங்கிறது பூமி, எல்லா அச்சித்து. சோ இது நெக்ஸ்ட் ஜீவாத்மான்னு சொல்லி, ஜீவாத்மாவா இல்லாட்டி அதுக்கு மேல வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிதான் இந்த இதுல டிஸ்கஸ் பண்றாங்க. முண்டக உபனிஷத்துல இது வருது. முதல்ல இது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இதுல உயிருள்ளவை உயிரற்றவை பிரம்மம் எல்லாம் உண்மைன்னு நம்ம இப்ப இதுல வரோம். ஏன்னா விசிஷ்டாத்வைத நம்ம எம்பெருமானாரோட இதுபடி மாயை கிடையாது, எல்லாமே உண்மைதான். உயிருள்ளவை உயிரற்றவை பிரம்மம் அத்தனையும் உண்மைன்னு இது பண்ணிக்கிட்டு தான் நம்ம இதுல ப்ரொசீட் பண்றோம். இதுல முதல்ல எடுத்த உடனே இது ஒளி களம், ஒளிவிடும் களம் அப்படின்னா எப்பயுமே ஒளியா இருக்கிற இது சூரிய சந்திரன்லாம் இருக்கிற அந்த ஒளி கிடையாது. இது அதுக்கு மேல எப்பயுமே ஒளியா இருக்கிற அந்த ஒளி உலகு தான் களம்னு அந்த இதுல ஃபர்ஸ்ட் வருது. இது பிரம்மமா இல்லாட்டி ஜீவனா அப்படிங்கிற இதுல ஒளி உலகில் இருப்பவன் பிரம்மமா இல்ல ஜீவனா அப்படின்னு சொல்லி இதுல வருது. உலகின் காரணம் ஜீவனா இருக்க முடியாது, பிரம்மம் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இதுல ஒரு 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 சூத்திரத்திலையும் அவங்க இது பண்றாங்க. அதாவது எப்பயுமே ஒளி நிறைந்ததா இருக்கிற இடம் அது. அடுத்து என்னன்னா, முக்தர்களுக்கு அடையப்படும் இலக்கா இருக்கிறான் அவன். சோ முக்தர்களுக்கு அடையப்படும் இலக்கா இருக்கிறது பிரம்மமாதான் இருக்க முடியுமே தவிர ஒரு ஜீவாத்மாவா இருக்க முடியாது. அது எங்க இருக்குன்னா, அல்டிமேட் கோலுங்கிறது பிரகதாரண்ய உபநிஷத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு, முண்டக உபநிஷத்துலயும் சொல்லியிருக்கு. முண்டக உபநிஷத்துலதான் நம்ம பின்னாடி கூட பார்த்தோம். அச்சிராதிகரணத்துல, அச்சிராதி மார்க்கத்துல ஒளியான கால இது வழி வழியா அவன் பிரம்மத்தை அடைகிறான், பரமபதத்தை அடைகிறான்ன்றது வருது. சோ ஒளிமயமான பாதையில வினையெல்லாம் அழிஞ்சதுக்கு அப்புறம் அதுல போறான் அப்படின்னு இருக்கு. சோ முக்தர்கள் அடையப்படும் இலக்கா இருக்கிறவன் டெஃபினட்டா ஜீவாத்மாவா இருக்க முடியாது, அது பரமாத்மா தான் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்றாங்க. அப்புறம் எப்படின்னா எவனிடம் நில உலகு, ஆகாயம், மனம், புலன்கள் எல்லாம் இருக்கோ அவன் இதுவும் முண்டக உபநிஷத்துல வர்றதுதான். இது நெறி, அவன் அது எல்லாத்தையுமே நெறியும் அவனாதான் இருக்கிறான், இலக்கும் அவனாதான் இருக்கிறான். சோ இது மாதிரி இருக்கிற எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் பார்க்கும்போது இது ஜீவனா இருக்க முடியாது. ஜீவன் எப்படி? ஜீவன்னா வினைகள் போக்குறதுக்கு தான் அந்த பூமிக்கே வந்திருக்கோம். நம்ம புண்ணிய பாவங்கள்லாம் நிறைஞ்சது, உலக சம்பந்தத்தை உடையது. இதெல்லாத்தையும் விட்டுட்டு போனாதான் பிரம்மத்தை அடைய முடியும். அதனால இதெல்லாம் நிறைஞ்ச ஜீவனா இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்க முடியாது. 2வது சூத்திரத்துல வருது, இருக்க முடியாதுன்னு தெரியுது. அடுத்தது 3வதுல பிரம்மத்திற்கு ஜடப்பொருள், பிரம்மத்திற்கு இந்த ஜடப்பொருளோட குணங்கள் எல்லாம் இது இல்ல, ஜீவனோட குணங்களும் கிடையாது. ஏன்னா அவன் விருப்பப்படிதான் பிறக்கிறான். நாம ஜீவன் அப்படி கிடையாது, வினைய அழிக்கிறதுக்கு தான் நம்ம பிறக்கிறோம், நம்ம இஷ்டம் கிடையாது நம்ம பிறக்கிறது. இது எல்லாமே பகவானுடைய இஷ்டப்படிதான் நம்ம எந்த இடத்துல பிறக்க போறோம், என்ன மாதிரி வாழ போறோம்னு இருக்கு. நம்மளுடைய குழந்தைகளும் அது மாதிரிதான், நம்ம பண்ணி பிறக்கிறது இல்ல, தானா பிறக்குது. பகவானுடைய இது விருப்பப்படிதான் பிறக்குது. ஆனா அவன் அப்படி கிடையாது, அவன் விருப்பப்படி எப்ப வேணா பிறப்பான். அதுதான் அடுத்த ஒரு இதுல சூத்திரத்துல சொல்றாங்க. அடுத்தது பிரம்மன் இதனால டெஃபினட்டா ஜீவன் கிடையாது. ஜீவன் மனசை அடக்க முடியாம உயிர் இருக்கிற வரைக்கும் இங்க இருக்கிற எல்லா ஜடப்பொருள் என்ற உலகத்தை ஒட்டி இருக்கிற எல்லா எல்லா இதோடையும் ஜடப்பொருள்கள் இருக்கிற எல்லா அட்டாச்மெண்ட்ஸோடையும் எல்லாத்தையுமே உள்ள
மாட்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கு. சோ இதனால இந்த ஜீவனா வந்து இருக்கவே முடியாது அப்படின்னு இந்த 3வது எல்லாத்துலயும் சொல்றாங்க. அடுத்தது வந்து வேறுபாடு எப்படி வந்து அது வேறுபாடு காட்ட முடியும் அப்படின்றதுக்கு வந்துதான் இந்த எக்ஸாம்பிள் வருது. அடிக்கடி நமக்கு இப்ப சொன்ன எக்ஸாம்பிள் தான். 2 ஜீவனும் ஆத்மா அண்ட் பரமாத்மா ரெண்டுத்துக்குமே என்ன ஒண்ணு 2 பறவைகள் இருக்கு. ஜீவன் என்ன பண்ணுதுன்னா உலகத்துல இருக்கிற எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா ஆசைகள் எல்லாத்தையும் அனுபவிக்குது, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஒளி இழந்து காணப்படுது ஜீவாத்மா. அதே பரமாத்மா என்ன பண்ணுது, அது வந்து ஒளியோட இருக்குது. இந்த கர்மங்கள் இந்த வினைகளோட அட்டாச் ஆகாம இருக்கிறதால அதுக்கு ஒளியோட இருக்கு. அந்த பரமாத்மாக்கு வந்து உடம்பு கிடையாது, பசி கிடையாது, எப்பயுமே ஆனந்தமயமாவும் ஒளியாவும் இருக்கு. இப்பதான் நம்ம இந்த ஒளியோடைய அதாவது என் விருப்பத்தாலேயே நான் பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றார் கீதையில. சோ இது தைத்திரிய உபநிஷத்து நாராயணவல்லியிலையும் இதே மாதிரி வருது. பிரம்மம் வந்து இதனால பிரகிருதி உலகம் கிடையாது. உலகங்கிறது ஒரு அச்சித்து, அதுவும் கிடையாது. அதே நேரத்துல மூச்சு ஓடின்னு இருக்கிற ஜீவாத்மாவும் கிடையாது. இது மாதிரி இது ரெண்டும் இல்லை அப்படின்னும் போது இத வந்து விண் மண் எல்லாத்தையும் பூமி எல்லாம் இதெல்லாம் தாங்கி பிடிக்கிறவன் தான் பிரம்மம். அதுக்கு மேல ஒருத்த வந்து ஒரு ஒரு பரமாத்மா ஒருத்த இருக்கிறான். ஏன்னா வந்து இந்த ஜடம் வந்து ஒரு உலகத்தை பிரகிருதிங்கிற ஜடம் வந்து படைச்சிருக்க முடியாது. உலகம்னா இந்த உலகம் ஒண்டி கிடையாது. இட் இஸ் அ கேலக்சி. அண்ட சராச்சரங்களையும் படைக்க முடியாது. அடுத்தது ஒரு ஜீவாத்மா வந்து அறிவுள்ளதா இருக்கு, ஞானம் உள்ளது. ஆனா அது வந்து உலக முடியாது. அது வந்து என்னன்னா ஜீவாத்மா வந்து அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த உலகம் வச்சுட்டு இருக்கே தவிர விண் மண்ணு அது இதுன்னு. அதனால இதுவும் இது வந்து உலகத்தை படைக்க முடியாது அப்படிங்கறத இதுல சொல்லி முடிக்கிறாங்க. இது வந்து ஜீவாத்மா கர்மவசப்பட்டது. அது முக்கியமான பாயிண்ட். கர்மவசப்பட்டது இங்க இருக்கிற அடுத்தது வருது. அதுல வந்து என்னன்னா பிரம்ம வினைகளை அனுபவிக்க ஜீவாத்மா என்ன பண்ணது, இந்த வினைகள் எல்லாம் அனுபவிச்சுட்டே இருக்கும் போது இந்த இல்லாதது இது ஜீவாத்மாக்கு ஞானம் இருக்கேன்னு தான் அவங்களாம் ஆர்கியூ பண்றாங்க. ஞானம் இருந்தாலும் அதெல்லாம் லிமிடெட் ஞானம். ஏன்னா அது வந்து ஒரு பேஸ்ட் ஆன் த பாடி. என்ன ஒரு அனிமலா இருந்தா அதுக்குரிய ஞானம், மனுஷனா இருந்தா அதுக்குரிய ஞானம். அந்த ஞானத்தை தான் ஒரு கட்டுப்பாடு, அதாவது ஒரு கண்ட்ரோல் ஞானத்துலதான் இருக்கே தவிர அதுக்கு வந்து எல்லையில்லாத இதெல்லாம் கிடையாது, ஞானம் கிடையாது. சோ இது வந்து எல்லையில்லாத ஞானம் உடைய இருக்கிறவன் வந்து ஈஸ்வரனா தான் இருக்க முடியும் அப்படின்னு இதுல சொல்றாங்க. அடுத்தது இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா, இவன் வந்து எல்லா வினைகளையும் கட்டுப்பட்டிருக்கானே, அவன் உள்ள இருக்கிற பரமாத்மாக்கு இந்த வினைகள் வந்து அஃபெக்ட் ஆகாதா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாங்க. அவன் உள்ளதானே இருக்கிறான். இவன் ஜீவாத்மா கஷ்டப்படும் போது அவன் பரமாத்மாவும் கஷ்டப்படுவானா உள்ள இருக்கிறவன் அப்படின்றதுல தான் அனேன ஜீவேன ஆத்மனா அனுபிரவிஷ்ய நாமரூபே வியாக்கிரவாணிங்கிற இத சொல்றாரு. என்னன்னா இதுல வந்து அவன் வந்து ஒரு எப்படி ஜெயிலர் அண்ட் பிரிசனர் இருக்காங்களோ, பிரிசனர் வந்து அவன் எல்லாத்தையும் அனுபவிக்கணும், எல்லா வினைகளையும் அனுபவிக்கணும். அதே மாதிரி டிரைனேஜ்ல இறங்கி கிளீன் பண்றவன் கிளீன் பண்ணுவான், சூப்பர்வைசர் ஜஸ்ட் பார்த்துட்டு தான் இருப்பான். அதே மாதிரி ஜெயிலர் வந்து பார்த்துட்டு தான் இருப்பான். அது மாதிரி இது ஒரு சாட்சியா தான் இருக்கு. இந்த பரமாத்மா எப்படி இருக்குன்னா, நம்ம செய்யறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம தப்பும் பண்ணுவோம், ரைட்டும் பண்ணுவோம், நிறைய பண்ணுவோம். எல்லாம் பண்றதையும் அது என்ன பண்றதுன்னா ஒரு சாட்சியா பார்த்துட்டு இருக்கு உள்ளுக்குள்ள இருந்து. சோ அந்த பரமாத்மா வந்து தான் விருப்பப்படி பிறந்து அது மாதிரி நம்ம மனுஷன் அது எப்படி பிறக்கிற மனுஷனா பிறக்கலாம், தூண்ல இருந்து வரலாம், ஒரு சிஎம் அண்ட் மனுஷனும் சிங்க உருவாவும் வருவான், எப்படி வேணா வரான். ஆனா நம்ம வந்து எப்படின்னா ஒரு மனித இதுல வந்து தாயினுடைய பிறப்புல நம்ம பிறக்கிற மாதிரி நம்மளோட இது இருக்கு. சோ இதுல வந்து பரமாத்மாக்கு இருக்கிறது, நம்ம வந்து கடனை வந்து கொடுக்க வந்தவங்க, கடனை கொடுக்கறது இந்த வினைகளை அழிக்க வந்தவங்க. நம்ம என்ன பண்றோம், இன்னும் கொஞ்சம் கடனை சேர்த்துட்டு இன்னொரு வினைகள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு நாம இதுலயே உழறோம். அவன் வந்து பிறப்பதாலேயே இங்கதான் ஒளிங்கிறது வருது. இப்ப நாம பாத்துட்டு இருக்கிறது ஒளி உலகு களம்ங்கிற முதல் கரணம், துப்தாதி அதிகரணம்னு. இது எப்படின்னா வந்து அவன் வந்து பிறப்பதாலேயே ஒளி பெறுகிறான். நம்ம ஜீவாத்மா அப்படி கிடையாது. ஒளி உலகை வந்து இருப்பிடமாக உள்ளவன் பரமாத்மா. சோ இதுதான் வந்து நம்ம அந்த ஒளி உலகு களம்ங்கிறதோட நச்சல்லா இருக்கு. ஒளினா என்னைக்குமே அவன் வந்து அது ஜொலிச்சிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. அவன் வந்து அழிவற்ற இனிய பாலம் மாதிரி இருக்கான். 2 தீவு வந்து நெறியும் அவனே இலக்கும் அவனேங்கிறதும் இந்த சாப்டர்ல நிறைய வருது. நம்ம முயற்சியால நம்ம எதுவுமே அடைய முடியாது.
இந்த ரெண்டு தீவு இருக்கு. ஒரு தீவுல நம்ம வினைகள் எல்லாமே இருக்கிற உலகம், இங்க இருக்கிற கஷ்டங்கள் இருக்கிற வினை இது. அடுத்த இது வந்து எல்லாமே ஆனந்தமா இருக்கிற பரமானந்தம் இருக்கிற பரமபதம். சோ இதுக்கு நடுவுல இருக்கிற பிரிட்ஜை வந்து நம்மளே கிராஸ் பண்ண முடியாது. அவனே வந்து நல்ல முயற்சியால நம்மளால அடைய முடியாது. அவனே வந்து அழைச்சிட்டு போனாதான் உண்டு. சோ ஜீவன் வந்து அதாவது பிறப்புக்கேற்ற ஏற்றமும் அதாவது ஏற்றமா இருக்கும் ஞானம், கம்மியா இருக்கிற ஞானம், இந்த மாதிரி உடலுக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கிற ஜீவனால அந்த பாலத்தை எல்லாம் கிராஸ் பண்ணி போறதுங்கிறது முடியாது. அவனே பார்த்து கையை பிடிச்சி கூட்டிட்டு போனாதான் உண்டு. இதுதான் ஒளி உலகு இருப்பிடமாக கொண்ட அந்த ஒளி உலகு களம்ங்கிறதுல சொல்றாங்க. அடுத்தது வந்து பூமாதிகரணம். பூமாதிகரணம் வந்து அறப்பெரியது இருக்கிறதுல பெருசு அப்படின்னு பெரியது களம் அப்படின்னும் போது அதுல வந்து அறப்பெரியவன் யார் அப்படின்ற கேள்வி வருது. இதுல வந்து ஒரு அழகான கதை ஒண்ணு வருது சாந்தோக்கிய உபநிஷத்துல. நாரதர் சனத்குமாரர் கிட்ட போய் ஆத்மாவை பத்தி என்னன்னு கேக்குறாரு. சனத்குமாரர் அப்படியே வரிசையா சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதாவது ஹைரார்கி படி சொல்றாரு. நாமம் பெரியது, ஃபர்ஸ்ட் பேரு நாமம், அடுத்தது வாக்கு, அடுத்து வார்த்தை, அடுத்து பேச்சு, விருப்பம், அதுக்கு அடுத்து நம்ம மன ஒருமைப்பாடு, அத அடிக்கடி கேட்டு பிராக்டிஸ் பண்றது, ஃபுட்டு, அப்புறம் வாட்டர், ஆகாசம், ஒளி அப்படின்னு ஒன்னொன்னா சொல்றாரு. உயிர், அப்புறம் உயிர் மூச்சு, இங்கதான் பிராணன் வந்துருது. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே பிராணன். அடுத்தது ஆத்மான்னு சொல்றாரு. இதை விட பெருசியது, இதை விட பெருசியது, இதை விட பெருசியதுன்னு கேக்குறாங்க. சோ கேட்கும் போது இந்த கடைசியா வர்றது ஆத்மாங்கிறது. நம்ம உயிருக்கு பிராணன் இருக்கு, அந்த உயிர் மூச்சு பிராணன், அதுக்குள்ள இருக்கிறது ஆத்மா, அது வந்து ஜீவாத்மா. சோ இந்த ஜீவாத்மா வந்து என்னன்னா அடுத்ததுன்னு கேக்குறாரு. அதுக்கு மேல என்ன அப்படின்னு, அதுக்கு மேல என்ன அப்படின்னும் போதுதான் இது வந்து சத்தியவான் சத்தியவாதி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதுதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த திருவாய்மொழி பார்த்தா அது ஞாபகம் வந்தது. இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் அந்த எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையுள் தனி முதல் எம்மான் கண்ணபிரான் என் அமுதம் அசித்து அவ்வண்ணம். அதாவது எல்லாமே வந்து எல்லாத்தையும் வந்து உள்ள அழித்து அடக்கி உள்ள கொண்டு போய் காத்து சேவிக்கிறவன் தான் நம்மள. அவன் அதுதாங்கிற மாதிரி எல்லாமே வரிசையா இதுல இந்த திருவாய்மொழியில இந்த சாப்டர்ல இந்த திருவாய்மொழி படிச்சா போறோம்னு தோணுச்சு. இது என்ன சொல்றாங்கிறதே தெரிஞ்சிடும். அப்படி தோணுது எனக்கு புரியுது. ஒரே ஒரு நிமிஷம், சாரி. இப்ப இங்கல ஆத்மா மட்டும் சொன்னான், ஆத்மா தெரியல ஆத்மா சொன்னார். ஆனா ஆரம்பத்தை கேட்க இருந்து ஆத்மாவை தான். அவருக்கு சனத்குமார் இவருடைய ஆர்வத்தை பார்த்துட்டு ஆத்மாவுக்கு மேல ஒரு நெருங்கி பெருசு தான் சத்தியம்னு. சத்தியம்ங்கிறது பகவானை தெரியும் அப்படின்னா, இந்த சத்தியம்ங்கிறது வெறும் சத்தியத்தை உண்மை மேம்படுறதா பகவான் மேம்படுறதா பிரச்சனை இதுல சொல்லுப்பா. ஆத்மாக்கு மேல வந்து சத்தியம், அப்புறம் வந்து சத்தியம் உண்மை, அந்த மாதிரி பிரம்மம் அப்படின்னு அவர் இது பண்றாரு. சத்தியம்ன்றது எது ஆத்மாவோட மேம்பட்டதா அப்படின்னு இது பண்ணும்போது இது வந்து இதுலதான் இந்த பிரம்மத்தின் பண்புகள் வருது. சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மா, முடிவற்றது, அனாதியானது, அறப்பெரியது, அதுதான் அதுதான் வந்து பிரம்மம், அதுதான் வந்து எல்லாத்துக்கும் மேலானதுன்னு ஒரு ஆத்மாவுக்கு மேல இருக்கிறது இதுதான். இது வந்து ஜீவாத்மா கிடையாது, பரமாத்மா தான் அது. அததான் நம்ம ஆராய்ஞ்சு அறியணும். அது வந்து மாறிலி எனப்படும் பரமாத்மா அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறாரு. இததான் ஆராய்ந்து அறியணும்னு சொல்றாரு. சொல்லிட்டேன். அடுத்தது வந்து அக்ஷராதிகரணம்னு. அக்ஷராதி அப்படின்னா அழிவற்றது என்னும் களம். அக்ஷராதிகரணத்துல அழிவற்றது என்னும் களம். இது வந்து ஆகாசம்னு இதுல எல்லாம் வர்றது என்னன்னா, பிரகதாரண்ய உபநிஷத்துல ஆகாசங்கிறது வந்து வெறும் மேல இருக்கிற ஸ்கை கிடையாது. தேவலோகத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற நடுவுல இருக்கிற ஸ்பேஸ் ஃபுல்லாவே அது வந்து அவ்வளவு அறப்பெரியது, அவ்வளவு பெருசு அது என்று காணப்பட்டு. இது வந்து ஆத்மா அறப்பெரிய, அந்த பிரம்மம் தான் வந்து அறப்பெரியதுன்னு நம்ம இது வரைக்கும் முன்னாடி பார்த்தோம். ரொம்ப பெருசு எது அப்படின்னு சொன்னா அந்த பிரம்மம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அது அழிவற்றது அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப அழிவற்றதுன்றது ஆகாசமா சூரிய சந்திரனா அப்படின்னு எல்லாமே இதுல டிஸ்கஸ் பண்றாங்க. இதுல வந்துதான் வந்து இந்த ஜனகருடைய அவையில வந்து யக்ஞவால்கியர் வந்து கார்கி கேட்கிற கேள்வி வருது. இந்த இதுல வந்து கார்கி என்ன கேட்கிறா, கீழே விழாமல் வந்து இந்த சூரிய சந்திரனை வந்து எது தாங்கி பிடிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறா. எப்படி கீழே எல்லாமே விழுந்துடுறது, அது ஏன்? அப்ப வந்துதான் இந்த வந்து
பாவு ஊடுங்கிற மாதிரி ரெண்டு இது வந்து போன்ற துணி மாதிரி ஒரு இது வந்து ஆகாசத்துல அத வந்து தாங்கி பிடிக்கிறது அப்படின்றாங்க. ஆகாயம்ங்கிற இந்த ஆகாயம் வந்து இட் இஸ் லைக் தேவலோகத்துக்கும் பூமிக்கு நடுவுல இருக்கிற அந்த ஸ்பேஸ் ஆனது அட்சரத்துல வந்து அழிவற்றது. அந்த அட்சரத்துல தாங்கி பிடிக்கிறது அப்படின்னும் போது இது அழிவற்றதுன்னா இது எப்படி இது அழிவற்றது அப்படிங்கறத பத்தி தான் இதுல வருது. இது வந்து பஞ்சபூதங்கள், இதுல வந்து பஞ்சபூதங்கள் வருது இதுல. அதாவது பாவும் ஊடும் போல ஆகாசத்துல வந்து அதுல நெய்யப்பட்டிருக்கு. சோ இது வாயு, அக்னி, தண்ணி எல்லாமே நம்ம அந்த மேல இந்த ஆகாசத்துக்கு மேல எல்லாமே அந்த இடத்துல எல்லாமே இடைப்பட்ட வழியில இருக்கு. எல்லாமே சேர்ந்துதான் இந்த வந்து ஏதோ ஒண்ணு தாங்கி பிடிக்கிறது. இதுக்கு வந்து இது வந்து லைனா சொல்லப்படுது. சூரியனுக்கு ஆதாரம் சந்திரன், சந்திரனுக்கு ஆதாரம் நட்சத்திரம், நட்சத்திரனுக்கு வந்து தேவர்கள், தேவர்களுக்கு ஆதாரம் இந்திரன், இந்திரனுக்கு ஆதாரம் தக்ஷன், தக்ஷனுக்கு ஆதாரம் பிரஜாபதி. அப்புறம் வந்து அடுத்தது வந்து அதுக்கப்புறம் பிரஜாபதி பிரம்மா, அதாவது சதுர்முக பிரம்மா, பிரம்மா சதுர்முகன். அதுக்கு மேலதான் அக்ஷரம் அழிவற்றதுன்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா இது டெஃபினட்டா ஜீவாத்மாவா இருக்க முடியாது. அதுதான் பரபிரம்மம், புருஷோத்தமன், அழிவற்றது. இதுதான் வந்து நம்ம எல்லாமாவும் இருக்கிறது. ஆணல்லன் பெண்ணல்லன் அழியுமல்லன், அதுல அப்படியே அல்லா அழியுமல்லன் காணலுமாகான் உளநல்லன் இல்லையல்லன் பேணுங்கால் பேணும் உருவாகும்னு அல்லனுமாம் இது மாதிரி பெரிதுடைத்து வெம்மானை கூறுதலேன்றத பாத்தீங்கன்னா என்னன்னு நம்மளால ஒரு இதெல்லாம் ஸ்டேட்மெண்டா தான் இருக்க தவிர இன்னும் நமக்கு எனக்கு புரியல. இது வந்து இவ்வளவு பெரியவன் அப்படின்னு, பெரிய புருஷோத்தமன், இது மாதிரி எதுலையுமே அடங்க மாட்டான், எல்லாமாவும் இருக்கான் அப்படிங்கறதுதான் இது வரைக்கும் இந்த இடத்துல புரியுது. அழிவற்றவனாவும் இருக்கிறான் அதுல அப்படின்னு. இப்போ வந்து அக்ஷரம் அப்படின்னும் போது, ஆகாயம் அக்ஷரன்னும் போது அது அசத்து, அது வந்து ஒரு அக்ரிணை, அது வந்து ஒரு மூல பிரகிருதியோட ஒரு பார்ட்டா அப்படின்ற ஒரு இதுல ஒரு டிஸ்கஷன் வருது. இது வந்து சரி மூல பிரகிருதியோட பார்ட்டா தான், எப்படி நீங்க வந்து இத வந்து அழிவற்றவன் பரபிரம்மன்லாம் நீங்க சொல்லுவீங்க, அதுவும் ஒரு மூல பிரகிருதியோட ஒரு பார்ட் தானே அப்படின்னு சொல்லும் போது இதுல நம்ம ஒரு யோசிக்கணும் என்னன்னா, இது வந்து ஒரு பிரபஞ்ச விதியோட கட்டளைப்படி நடக்கிறது. யாரும் ஒரு கட்டளை போடுறான். ஏன் வந்து இந்த கேலக்சி, சூரியன், சந்திரன் அது இது எல்லாம் இடிச்சுக்க கூடாதா? எல்லாமே எதுவுமே அதது வேலையை அப்படி பண்ணிட்டு இருக்கு. சோ இந்த சர்வஜா சர்வவிதுன்ற மாதிரி ஏதோ ஒரு விதிப்படி எல்லாமே நடக்குது. யாரோ ஒருவரோட ஆணைப்படிதான் அது நடக்குது. அது அழிவற்றதான் இருக்குது. எல்லாம் ஒரு காலத்துல பிரளயத்துல அழியும், எல்லாமே அழியும், அது வேற விஷயம். இப்ப இன்னைக்கு நாம நினைக்கும் போது அழிவற்றதா இருக்கு, எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுது, அதுதான் பிரம்மம்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அசத்து கிடையாது, மூல பிரகிருதியோட ஒரு பார்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி அதுதான் பிரம்மம்னு இதுல முடிக்கிறாங்க. இது வந்து அடுத்தது ஈக்ஷாதி ஈக்ஷதி கர்மாதி கரணம். இப்ப இவ்வளவு இதுவான பிரம்மத்தை வந்து நம்ம எப்படி இதை வந்து தியானத்தால அறியறது? நாம இதை புரிஞ்சுக்கணும், தியானம் பண்ணணும். அப்புறம் தான் நமக்கு வந்து நம்ம அடுத்த உயரத்துக்கு ஒரு வழி இருக்கும். இது என்ன பண்றான்? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? உலகின் காரணம் பிரம்மம் சொன்னோம். நெக்ஸ்ட் அறப்பெரியது, ரொம்ப பெருசுன்னு சொன்னோம். அடுத்தது அழிவற்றதுன்னு சொன்னோம். அதுக்கு முன்னாடி இந்த அக்ஷராதிகரணத்துல அழிவற்றதுன்னு சொன்னோம். ஒளி உலகில் இருக்கிற பிரகாசமா ஒளியானதா இருக்கும்னு சொன்னோம். இத்தனையும் இருக்கிற ஒருத்தன் வந்து உபாசனை செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது அவன் தான் இலக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அவனை எப்படி உபாசிக்கிறது அப்படின்னு சொல்லி இது அதர்வண வேதத்துல உள்ள ஒரு கேள்வியா இதுல வருது. பிரஸ்னோபநிஷத்துலயும் வருது. ஓம் என்ற ஒரு, ஆனா ரொம்ப என்ன கேட்டா இந்த இம்ன்ற 3 இதை வந்து அந்த 3 மாத்திரை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா கூட நமக்கு மோட்சம் கிடைச்சிடுமோ அப்படின்னு இதை பார்க்கும்போது தெரிஞ்சுது. நம்மளால ஞாபகம் இருக்கும் போதெல்லாம் ஞாபகம் இருக்கணும், அது வேற. இந்த மாதிரி உபாசிச்சாலே நமக்கு வந்து பிரம்மத்தை அடைகிறான் அப்படின்னு வேதம் சொல்லி இருக்கு. சொல்லும் போது அது உண்மைதான், எது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கோ அது உண்மை. சோ அந்த ஓம்ங்கிறதுனுடைய எக்ஸ்பான்ஷன் வந்து அகாராப்தோ விஷ்ணுகு, அதுதான் நாராயணன். மாங்கிறது வந்து 25th லெட்டர் அந்த தத்துவத்துல 25வது வந்து ஜீவாத்மா. மாங்கிறது 25th லெட்டரா இருக்கு. அது வந்து 25வது தத்துவம். பின்னாடி பார்க்க போறோம், சாங்கிய 25 தத்துவம் பார்க்க போறோம். அதுல இருக்கிற ஜீவாத்மா அது. சோ முதல்ல இருக்கிறது விஷ்ணு நாராயணன், கடைசியில் இருக்கிறது ஜீவாத்மா. அது
நானேன அப்படின்னும் போது மா ஜீவாத்மாக்கு அறிவு இருக்கு, அறிவுடையது, அறியும் தன்மையுடையது. அது நாராயணன் தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு அந்த அளவு அறிவு இருக்கு. மனுஷனா வர பிறந்திருக்கோம், புரியும். அந்த நடுவுல இடையில் உள்ளது நாராயணனுக்கே இந்த ஜீவாத்மா அடிமை அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஓம். இத நினைச்சுக்கிட்டு, இந்த மீனிங்க நினைச்சுக்கிட்டு ஓம் சொன்னாலே போதுன்ற மாதிரி எனக்கு இந்த இதுல தோணுச்சு. வேதத்தில் தெளிவாக இது சொல்லப்பட்டிருக்கு. நாராயணனுக்கே இந்த ஜீவாத்மா அடிமை. அவ்வளவுதான் இது ஓம் 3 மாத்திரை சொல்றது. இதுக்கப்புறம் இது நிறைய இதை டிஸ்கஸ் பண்றாங்க. உபநிஷத்துல ஆஹ் இந்த இது அஷ்டஸ்லோகில வந்திருக்குன்னு சுவாமி நிறைய இது கிளாஸ்ல சொல்லியிருந்தாரு. இத பத்தி தனியா படிக்கணும்னா அந்த இதை சாப்டர் பாருங்க அப்படின்னு. இதுல இந்த இதுல இந்த இந்த சாப்டர்ல என்ன வருதுன்னா, ஆரம்பிக்கச்சேயே ஓமித் உஜ்ஜீதம் உபாசித அப்படின்னு முதல்ல உஜ்ஜீதங்கிறது உபாசனையே ஓம் வச்சு பண்ண சொல்லிருக்கு. அதனால எல்லாத்துக்கும் ஆரம்பம், வேதத்துக்கு ஆரம்பமான எழுத்து ஓம், பிரணவம். பிரணவத்துல இதெல்லாம் அடங்கி இருக்குங்கிறதுனால அதை மூணு மாத்திரை உள்ளழ வாங்கி, பெரியாழ்வா திருமொழியில பாத்தீங்கன்னா மூன்று எழுத்து அதே 3 எழுத்து, அதனால 3 எழுத்து உள்ளழ வாங்கிங்கிற பாட்டுல பட்ட என்னுடைய வாக்கு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா, இந்த பிப்பலாதர்ன்ற குருட்ட 6 பேர் போய் 6 கேள்வி கேட்கறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேள்வியா இருக்கும் இது எல்லாமே. எதுல இருந்து இந்த உலகம் தோன்றியது, பிராணன் போகும் வழி என்ன, எதுல இருந்து இந்த உலகம் தோன்றியது அப்படின்னும் போது, இந்த வரிசையா உலகம் முதல்ல எடுத்த உடனே நாராயணன் பிரம்மனை படைக்கிறான். பிரம்மன் நாரதர், சனத்குமாரர்கள், நாரதர், பிரஜாபதி, ருத்ரன், இந்திரன், அப்படியே வரிசையா உலகம் படைக்கப்படுறது அப்படின்னு அதுல சொல்றாங்க, இந்த ஹைரார்கி. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நாராயணன் தான் முதல் பிரம்மனையே படைக்கிறார். சோ அது ஒண்ணு ஃபர்ஸ்ட். அடுத்தது பிராணன் போகும் வழி என்ன அப்படின்னு கேட்கும்போது, அது நம்ம பின்னாடி நம்ம நிறைய படிச்சோம். பித்ரு வழி, ஒளி வழி, அச்சராதிகரணம். பித்ரு வழியில போறவங்க திரும்பி உலகத்துல பிறப்பாங்க. ஒளி வழி அச்சராதிகரணத்துல போறவங்க பரமபதத்தை அடைவாங்க. அடுத்தது பிராணனுக்கும் இந்திரனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேக்குறாங்க. பிராணன் இந்திரியங்களின் அரசன். பிராணன் மூச்சு இருந்தா தானே எல்லா இந்திரியனுக்கும், மூச்சு நின்று போச்சு இந்திரியன்லாம் எல்லாமே அவுட் ஆயிடும். சோ பிராணன் ஆத்மா எப்ப அது போகும் அப்படின்னு சொன்னா, ஆத்மா போகும்போதே கூடவே அந்த பிராணனும் போயிடும், உடலை விட்டு போயிடும். அடுத்த கேள்வி என்ன கேக்குறாங்க, பிராணன் எப்படி உடலுக்குள் வந்ததுன்னு கேக்குறாங்க. எங்க இருந்தது, எப்படி வந்துச்சு, எங்க வசிக்கிறதுன்னு கேக்குறாங்க. அது உயிர் குழந்தை உருவாகும் போதே ஜீவாத்மாவோடயே அந்த இது உயிர் வந்துருது, ஆத்மா வந்துருது. அது அப்புறம் அந்த ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் எல்லாமே குழந்தையா ஃபார்ம் ஆகுது. ஆகி வெளியில வரும்போதுதான் அது வரைக்கும் உள்ள மூச்சு விட்டுன்னு தான் இருக்கு, அது வேற விதமா மூச்சு விட்டு இருக்கு. பட் வெளியே வந்த உடனே அந்த ரியல் பிராணனானது காத்து இது வருது. அதுவும் செய்யறது இது ஜீவாத்மா எல்லாம் செய்ய முடியாது. இத அதாவது எப்படி ஒரு உயிரை கொண்டு வரவும் முடியாது, பிரிச்சு எடுத்துட்டு போகவும் சாதாரணமா ஜீவாத்மாவால யாராலையுமே ஜீவாத்மா பண்ண முடியாது. அடுத்தது கனவுனா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இது மத்த இந்திரியங்கள்லாம் தூங்கும் போது மனம் உயிரும் முழிச்சிட்டு இருக்கும். மனம் முழிச்சுட்டு இருக்கும் போது இந்த கனவு வரும். நம்ம என்னென்ன நம்ம இங்க பண்ணுமோ அதே டைம்ல அது மனம் நல்ல டீப் ஸ்லீப் இல்லைன்னா அதுவேதான் நமக்கு கனவா வருது. ஆழ்ந்த உறக்கத்துல என்ன ஆகுது, பரமாத்மாவோட சேர்ந்து நம்மள அணைச்சிட்டு படுத்துட்டு இருக்க மாதிரி நம்ம பரமாத்மாவோட நல்ல நிம்மதியான தூக்கத்து போது நம்ம கனவெல்லாம் இல்லாத அந்த நேரத்துல நம்ம பரமாத்மாவோட சேர்ந்திருக்கோம். ஓம்னு பிரம்மத்தை 3 மாத்திரை அளவு ஜபித்தால் பிரம்மத்தை அடைவான் அப்படின்னு சொல்லி பிரம்மம் இதுக்கு அது சொல்றாங்க. அடுத்து பிரம்மம் எங்குள்ளது அப்படின்னு அடுத்த கேள்வி கேக்குறாங்க. அதுதான் உனக்குள்ளேயே இருக்கு அப்படிங்கறதா இதுல டாப் இந்த கொஸ்டின்ஸ்லயே. இது என்னன்னா, இதுல இது டீட்டெயிலா உத்கீதம்ன்ற சாப்டர்ல பின்னாடி வரும். அவித்யால் இது கற்பனை என்ற மாயையில இருக்கிற ஆள். நம்ம ஒண்ணுமே பிரம்மா உள்ள இருக்குன்னு சொல்றது புரியுமே தவிர நமக்கு அப்படி உணர முடியுமா அப்படிங்கிறது அது கொஸ்டின். எங்கன்னா உனக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அவங்க. அது இதுல 1 மாத்திரை அளவு செஞ்சா என்ன கிடைக்கும், 1 மாத்திரைன்னா பூமி உலகத்துக்கு திருப்பி பிறப்போம். 2 மாத்திரை அளவு சொன்னீங்கன்னா சந்திர உலகம் கிடைக்கும். 3 மாத்திரை சொன்னீங்கன்னா பிரம்ம உலகம், நம்ம பரமபதத்தை அடையலாம்னு சொல்றாங்க. எப்படி போக முடியும் அப்படின்னு சொன்னா, சும்மா 3 மாத்திரை கிடையாது, பாம்பு சட்டையை உரிச்ச மாதிரி இங்க இருக்கிற வினைகள் எல்லாம் விட்டுட்டு போனாது. இது இது ஒரு
பாடல்ல இது வந்து வருது. விட்டுட்டு போனாதான், வினைகளை விடுத்துட்டு போனாதான். இந்த உலகத்துல வந்து மோட்சம்தான் வந்து, அது வந்து என்னன்னா மோட்சத்துல அங்க என்ன இருக்கும் பரமபதத்துல அப்படின்னு சொன்னா, காலம், பசி, நரை, மூப்பு எதுவும் கிடையாது, வியாதி எதுவுமே இல்ல, எதுவும் இல்ல. அந்த பரமபதம் வந்து அவ்வளோ ஆனந்தமான இடமா இருக்கும். அது இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம என்னத்துக்கு போனோம் அப்படின்னு கேட்டா, அங்க வந்து அவ்வளவு பேரானந்தத்தை கொடுக்கறதா இருக்கும். எதுவுமே கிடையாது, பிறப்பு இறப்பு வினை எதுவுமே இல்ல அங்க. அங்க அங்க போனா அவ்வளவுதான், அது வந்து ஆனந்தமா இருந்துகிட்டே இருக்கான். அதுதான் வந்து இது இத்தனையும் வந்து இத்தனையும் நிகழ்த்துறதுக்குரிய ஒரு பேராற்றல் கொண்டவனா இருக்கான் பரமாத்மா. அதுதான் வந்து அகடித கடனா சாமர்த்தியம் அப்படின்னு செய்ய முடியாததை செய்ய வைப்பான். இது இப்ப சொன்ன எந்த இதுவுமே நம்மளால ஜீவாத்மாவாலேயோ இந்த பிரகிருதியாலேயோ, பிரகிருதிங்கிற அச்சித்தாலேயோ செய்ய முடியாது. சோ அவனால ஒண்டிதான் செய்ய முடியும். இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கிற ஓம பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி அதை உபாசனை பண்றது அடுத்த சாப்டர்ல விவரிக்கிறாங்க. அதுதான் தகராதிகரணம், மீச்சிறுவெளிக்கணம். சோ பெருசுன்னு சொன்னோம், இருக்கத்திலேயே வந்து அறப்பெரியதுன்னு சொன்னோம். அது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா காஸ்மாலஜி, ஒட்டுமொத்த பிரபஞ்சம், கேலக்சிஸ், எவ்ரி திங். அதுதான் வந்து நமக்கு இன்னும் கேலக்சி வளர்ந்துட்டே இருக்கு, எங்க போகுது அதுக்கு முடிவே காணும். அதுதான் வந்து அறப்பெரியது. இன்னொன்னு சின்ன ஸ்மாலஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா குவாண்டம் பிசிக்ஸ்ல வர பார்ட்டிக்கல், எலக்ட்ரான்ஸ், அப்புறம் அது குவார்ட்ஸ்னு ஒண்ணு இருக்கு, பேரியான் இருக்கு, மிசான் இருக்கு, இன்னொன்று அதுவும் கண்டுபிடிச்சுட்டே போறாங்க. ஸ்மாலஸ்ட் தேன் எலக்ட்ரான்ஸ். சோ அந்த மாதிரி ஸ்மாலஸ்டும் இருக்கு, பிக்கஸ்ட் இதுவும் இருக்கு. அதான் மிசான் இந்த மாதிரி. அது ரெண்டுமே வந்து பெருசு சின்னது ரெண்டுமே நம்ம வந்து எக்ஸாம்பிள் இங்க வச்சுக்கலாம். அந்த மாதிரி இப்ப என்ன சொல்றாங்கன்னா மீச்சிறுவழின்றது எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. பிரம்மம் வந்து உள்ளுக்குள்ளேயே சின்ன இடத்துல, நம்ம உள்ளுக்குள்ள இருக்கான்னு முதல் சாப்டர்ல பாத்துட்டோம். உனக்குள்ளேயே இருக்கிறான் பிரம்மம் அப்படின்னா உள்ள எங்க இருக்கான் அப்படின்றது வந்து மிகச்சிறிய இடத்துல இருக்கிறான். தகரம்ங்கிற ஒரு இதுல, அது சாந்தோகோபனிஷத்துல வருது. சாந்தோகோபனிஷத்துல பரந்த ஆகாசத்தை போன்று இதயத்தில் சிறிய அளவில் உள்ளான்னு. உடனே என்ன பண்றாங்க, இது என்ன பரந்த ஆகாசமா, மேல இருக்கிற ஆகாசமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஏன்னா அது ஆகாசங்கிற வார்த்தை வந்ததால. அது கிடையாது, இதயத்தில் இருக்கிற அந்த ஒரு 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 இடம், அவ்வளவுதான், சிறிய அளவில் இருக்கிற இடம். அதுக்கு கூட எக்ஸாம்பிள் வந்து நம்ம சுவாமி சொன்னதுதான் நிலக்கடலை. கெட்டி தோலுங்கிறது உடம்பு, சிவப்பு தோலுங்கிறது மனம், வெள்ளை கடலை உள்ளுக்குள்ள செப்தோலை எடுத்துட்டீங்கன்னா அது உள்ள ஆத்மா, அதை புழிஞ்சு எடுத்த எண்ணெய் தான் பரமாத்மா. சோ நம்மக்குள்ள எப்படி இருப்பான் அப்படின்னு நமக்கு டவுட் வரும். முதல்ல நம்ம ஆத்மாவே புரியாது நமக்கு. உயிர் போயிடுச்சுன்னா உயிர் போயிடும், அவ்வளவுதான் தெரியும். ஆத்மாவே புரியாது. அதனால இந்த எக்ஸாம்பிளை ஒண்டி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆத்மா நமக்குள்ள பரமாத்மா இருக்கா அப்படின்றது நம்ம, அந்த பரமாத்மாவோட குணங்கள் வந்து ரொம்ப சிறப்பா நம்ம சொல்லியிருக்காங்க. அதுல வந்து என்னன்னா அடுத்தது வருது, பரமாத்மாக்கு என்ன குணங்கள் இருக்கு. இதயத்துல ஒரு சின்ன இடத்துல ஒரு அணு மாதிரி இருக்கான் ஆத்மா, அதுக்குள்ள வந்து அணுவிலும் அணுவா பரமாத்மா இருக்கான். சோ அவனுடைய குணங்கள்லாம் என்ன அப்படின்னா, பாபங்கள் அற்றவன், 8 குணங்கள் சொல்லியிருக்காங்க. விசாரம் மூப்பற்றவன், அப்புறம் வந்து இறப்பற்றவன், அடுத்தது வந்து சோகமற்றவன், அடுத்து பசியற்றவன், தாகமற்றவன், அபி அபிபாசாகன தாகமற்றவன், அப்புறம் சத்தியகாமக சத்தியசங்கல்பக. சத்தியகாமகன விரும்பத பெற்ற இது மாதிரி 8 உள்ள 6 குணங்கள் துர்குணங்கள் கிடையாது, ஷடூர்மி கிடையாது. ஆமா, சத்தியகாம சத்தியகாமம் நல்ல குணங்கள் இருக்கு. அதுதான் அகிலகேய பிரத்யேக கல்யாணிக்கு தான். உலகிற்கு தீ குணங்கள் இல்லை, நற்குணங்கள் மட்டுமே உள்ளவன் அர்த்தம். கெட்ட குணங்கள்லாம் எதுவுமே இல்லாம எல்லாமே நல்ல குணங்களே இருக்கிற, நல்ல குணங்கள் மட்டும், தீக்குணங்கள் இல்லாத, கெட்ட குணம் இது நல்ல குணங்கள் மட்டும், நல்குணங்கள் ஒன்று இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி இதுல வருது. அடுத்தது வந்து இந்த இந்த இது வந்து விரும்புவதை பெறுவான். சத்தியகாமக சத்திய சங்கல்பகன்னா விரும்பியதை செய்வான். இன்னொன்னு, இதை நீங்க அந்த 8ஐயும் பாத்தீங்கன்னா, இது 8 ஒண்ணு கூட நமக்கு ஜீவாத்மாக்கு ஒத்து வராது. நமக்கு வந்து பாபங்கள் அற்ற கிடையாது, மூப்பு முடியாது, இறப்பற்ற முடியாது, தண்ணி பசி தாகம் இது ஒண்ணு கூட நம்ம விரும்பியதுன்னா இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு வேணா போலாம்.
விரும்பியதை செய்பவன் விரும்புவதை பெற்றவன் அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்க. அது எதுவுமே நமக்கு வந்து இந்த எந்த கேரக்டருமே ஜீவாத்மாக்கு ஒத்து வராத இந்த 8 கேரக்டர் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இந்த இது வந்து இவ்வளவு எண் குணங்களை உடையவன் இவனை வந்து நாம வந்து இதய தாமரையில இது சிறிய ஆகாசம்ங்கிற இடத்துல இருக்கான். அதுதான் ஒரு பெரிய சிறப்பு. நம்ம சந்தோஷப்பட்ட இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஆள் நம்ம உள்ள இருக்கான். அது வந்து ஒரு பெரிய, ஏன்னா நம்ம வந்து புரிஞ்சுக்கிற லெவல்ல மனித பிறவி எடுத்திருக்கோம். எத்தனையோ 80 லட்சம் பிறவிக்கு அப்புறம் அரிதா கிடைத்த மனித பிறவி எடுத்திருக்கோம். இதை அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கிறோம். நமக்குள்ள ஒரு சின்ன துளியா அவன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்குரிய இது. ஏன்னா மத்த மிருகங்கள் அதெல்லாம் அதுங்களுக்கு தெரியாது. சோ இது வந்து எப்படி நம்ம வந்து அந்த பிரம்மத்தை கான்சென்ட்ரேட் பண்ணோம், உள்ள இருக்கான்னு தெரிஞ்சிச்சு. எப்படி பண்ண முடியும்னா எல்லா ஆசைகளையும் விடுத்து, இதுதான் இப்போ கஷ்டம், எல்லா ஆசைகளையும் விடுத்து பரமாத்மாவை கான்சென்ட்ரேட் பண்ணாதான் முத்தி அடையலாம். வீடு பின் முற்றமும் வீடு செய்து அதுவும் நம்மாழ்வார் இதை பாத்தீங்கன்னா உயிர் வீடுடையானுடை வீடு செய்மினேன்னு பொருள்களில் உள்ள எல்லா ஆசையும் விட்டுருங்க. அவ்வாறு விட்டுட்டா மோட்சத்தை அடையலாம். சோ நார்மல், அதாவது நியாயமான ஆசைகள் வந்து தெரியல எனக்கு, அதெல்லாம் விட முடியாதுன்ற மாதிரிதான் இருக்கு. எல்லா ஆசைகளையும் விட முடியாது. பேராசைப்படாமல் மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்காமல் நம்ம நியாயமான ஆசைகளை இப்ப இருக்கிற லெவல்ல நான் சொல்றேன், அதுதான் நம்மளால செய்ய முடியும். பட் ஆனா அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க, எல்லா ஆசைகள் எல்லாம் விடுங்க, மோட்சத்தை அடையலான்னு. அடுத்தது அதை நாம வந்து பழக்கத்துல கொண்டு வரணும். ஒரு நிமிஷம் தான், நம்ம இங்க இந்த உலகத்துல வந்து கடன் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். கடன் கொடுத்துக்கிச்சு மீறி கடன் சேர்த்துக்க கூடாது, அதைத்தான் பார்க்கணும். வேற ஒன்றும் வாழ்ந்துதான் ஆகணும் உலகத்துல. அதுக்கு என்ன கடன் கொடுக்கறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சிந்தா போகணும், கர்மாவை தொலைக்கிறதுக்கு. அதை தவிர்த்து அதுக்கு மேல திருப்பி பாபம் பண்ணாம இருந்தோம்னாக்க என்ன, அதுதான் சொல்றேன். இதுலயே தான் அந்த ரொம்ப சின்னது ரொம்ப பெருசா இருக்கிறவன், தூங்கும் போது நம்ம பக்கத்திலேயே இருந்து நம்மள அணைச்சின்னு தூங்குறவன், நம்ம நல்ல தூக்கம்னு நம்ம என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா, அந்த அந்த ஒரு நிம்மதியை தரவன், எல்லாமே இந்த பிரம்மத்தை பத்தி இதுல கொடுத்துருக்கு. மீச்சிறுவழி உபாசிச்சா வந்து கீதையிலயும் சொல்லப்பட்டிருக்கு, சாந்தோக்கியத்திலயும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தகரா வித்தைங்கிறத பத்தி 2 இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு. சரிப்பா, தகர வித்தைனா அது ஒரு சின்னதா இருக்கே மீச்சிறுவழி அப்படின்னா, அடுத்த சாப்டர்ல ரொம்ப சின்னதா இருந்தா எங்க இருக்கான்னு தெரியாதே அப்படின்னா கொஞ்சம் பெருசா கட்டை விரல் அளவு அப்படிங்கிறது அடுத்த சாப்டர்ல வருது. பிரமிதாதிகரணம், அளவு பட்டோன் களம், ஏதாவது ஒரு மெஷர் சொல்லலாம். இப்ப நம்ம வந்து இதுலதான் நமக்கு வந்து வீட்டுல வச்சிருக்கிற நம்ம விக்கிரகங்கள் படங்கள் ஏதாவது ஒண்ணுல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு ஒரு கொஞ்சம் பெரிய அளவா, அதுதான் அங்குஷ்ட மாத்திரே புருஷகன்னு வருது ஒரு இது. அது சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க, கட்டவரல்னு சொல்லிட்டீங்க, கட்டவரல் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இது உபாசனை செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இதுல வருது. இப்போ வந்து அப்படிலாம் கிடையாது. அப்ப புருஷகன் சொன்னது ஜீவாத்மாவா இல்ல பரமாத்மாவா அப்படின்ற கேள்வியும் வருது. எல்லா உயிரினங்களுக்கும் கட்டவரல் இல்லையே, பாம்புக்கு இல்ல, இதெல்லாம் என்ன பண்ணும், அதெல்லாம் எப்படி மோட்சம் அடையும்? வந்து அடுத்தது வந்து இப்ப வந்து என்னன்னா அளவு பட்டோன் களம், பிரமிதாதிகரணத்துல வந்து கட்டை விரல் அளவு இருக்கிற பகுதியில கான்சென்ட்ரேட் பண்றதுக்காக மீச்சிறுவிழி வந்து இங்க கட்டை விரல் அளவுன்னு முதல் சூத்திரத்துல வருது, அங்குஷ்ட மாத்திரே புருஷக அப்படின்னு. இது கட்டோபநிஷத்துல வர, அப்புறம் ஸ்வேதாஸ்வர உபநிஷத்துலயும் வருது. இந்த புருஷங்கிறது வந்து ஜீவனா பரமாத்மாவா, கட்டை விரல் இல்லாத பாம்பு இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, யார் தியானம் செய்யறது உபாசனம் செய்யறது அவங்களுக்கெல்லாம் அப்ப வந்து என்னன்னா எல்லாம் சொல்ற, யாரு உபாசனை செய்ய முடியுமோ அவங்களுக்கு சொல்லியிருக்கிறது. உபாசனை உபாசனம் செய்ய முடியாத பாம்போ இல்ல வேற எதுக்காவது தெரிய கூட இல்லைன்னா அதுக்கெல்லாம் நம்ம வந்து இது சொல்லப்படலை. இந்த இதுவே எதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த மேல இருக்கிற மீச்சிறுவெளியோட கண்டினியூஷன் மாதிரி தான் இது. சோ இந்த அத்தியாயத்துக்கு பின்னாடி தான் உருவ வழிபாடு இதெல்லாம் வந்து தோன்றி உபாசனை பண்றதுக்கு வசதியான ஒரு இதெல்லாம் உருவாகுது. சோ இதுக்கப்புறம் நம்ம வீட்டுல வச்சிருக்கிற வந்து சுவாமியை வந்து வேண்டிக்கிறதுக்கு எதுக்குமே ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணறதுக்கு ஒரு ஏதாவது ஒரு பொருளா இதுவா இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். சரி, இப்ப வந்து ஆத்மா அது உள்ள பரமாத்மா இருக்கு, அது கட்டை விரல் அளவு இருக்கு, அதை வந்து நம்ம வந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, யார் யார் இருக்காங்க இது மாதிரி அப்படின்னா, வசுக்கள் தேவர்கள், நம்ம மட்டும் இல்ல, மனுஷர்கள் மட்டும் இல்ல, வசுக்கள் தேவர்கள் ருத்ரர் ஆதித்யர்கள், அப்புறம் வந்து மற்ற எல்லாருமே இருக்காங்க. பிரம்மா கூட இருக்கிறாரு, சதுர்முக பிரம்மா. அத்தனை பேருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா, எல்லாரும் உலகத்துல இப்ப இருந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் உபாசனம் பண்ணின்னு தான் இருக்கணும். உபாசனம்
அது பரமபதத்தை அடையும் வரை இவங்கெல்லாம் ஒரு போஸ்ட வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே கொஞ்சம் எல்லாமே உபாசனை ஏற்கனவே பண்ணி இந்த ஒரு தகுதியை அடைஞ்சிருக்காங்க. இந்த யார் யாருக்கு இப்ப நம்மள மாதிரி சாதாரண ஆளுகளுக்கு நம்ம வந்து அதுதான் எம்பெருமானார் வந்து சரணாகதியை பத்தி சொல்லியிருக்காரு. ஆசையும் தகுதியும் இருப்பவங்க யாரா இருந்தாலும் இந்த இந்த உபாசனையை நம்ம உபாசனை இல்லாம சரணாகதி தத்துவத்துக்கு போலாம். உபாசனை முடிஞ்சவங்க அவங்க அதை பண்ணிக்கலாம். இது உள்ளுக்குள்ள நம்ம வந்து பிரம்மத்தை உணர்ந்த அப்புறம் தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். சரி, அது உணர்றதே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப கஷ்டம். எப்படி பண்ண முடியும்ன்றத பார்த்துதான் அதை பண்ணோம். அதனாலதான் நம்ம எம்பெருமானார் சொன்னது வந்து சரணாகதி தத்துவம். இதுல வந்து இதுலயே வந்து அடுத்தது தேவாதிகரணம், மத்வாதிகரணம், அபசூத்ராதிகரணம்னு அடுத்தது 3 வருது. ஏன்னா தேவாதிகரணம்னா தேவர் முதலியோருக்கும் இந்த இது உண்டு. எது? இந்த உபாசனை உண்டு. வேதம் சொல்றது உபாசனைங்கிறது பகவானை வந்து எப்படி வேண்டிக்கணும், தைலதாரா மாதிரி எல்லா நேரமும் நினைத்து கொண்டிருக்கணும். வேதத்தால் இது விதிக்கப்பட்டிருக்கு. இந்த உபாசனை வந்து தேவர்களுக்கு வந்து உடம்பு இல்லை, உடம்பு இல்லைன்னாலும் உடம்பு இல்லைன்னு சொல்லி இதுல வருது. அவன் எப்படி வந்து அவங்களுக்கு கட்டவரை இல்லை, உடம்பு இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அப்படின்லாம் ஒரு கேள்விகள்லாம் வருது. ஆனா நம்ம எம்பெருமானார் சொல்றாரு, தேவர்களா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த சூஷ்ம உடம்பு நமக்கு தெரியாது. அவங்க தேவலோகத்துல அவங்களுக்குன்னு ஒரு உடம்பு இருக்கும். வசு, ருத்ர, ஆதித்யர் எல்லாம், பிரம்மன், இந்திரன் எல்லாருமே இந்த உபாசனையை செய்யணும். செஞ்சாதான் அந்த என்ன தேவர்கள்னா யாருன்னா இவங்கெல்லாம் வந்து நரை, திரை, மூப்பு இல்லாதவங்க. நம்ம வந்து கொஞ்சம் எல்லாமே இதெல்லாம் உள்ள கீழே இருக்கிறவங்க, பூமியில இருக்கிறவங்க. சோ பரமபதம் எல்லாருமே அடையணும்னா, பரமபதமான ஆனந்தத்தை அடையணும்னா இவங்களும் இதே மாதிரி ஒரு உபாசனையை செய்து ஒரு கல்பம் வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் தான் அவங்க வருவாங்க. நாம அப்படி கிடையாது. நமக்கு வந்து ஒரு 60 மேக்சிமம் 80 90 80 வயசு வரைக்கும் இருந்துட்டு நம்ம இந்த இதுவையா போயிட்டோம்னா நம்ம கூட போயிடுவோம். அவங்க ஒரு கல்பம் கழிச்சு தான் வருவாங்க. சோ அது மாதிரிதான் தெரியுது இதுல. சோ ஒரு நிமிஷம், தேவர்களுக்கு அவகதபாத்மா இல்ல, அவங்களுக்கு வினை இருக்கு, அனுபவிக்கிறாங்க. எல்லாம் இருக்கலாம், விஜயோ விருத்தி விசைக்காக இருக்கலாம். அதே மாதிரி சத்தியகாம சங்கல்பம் கிடையாது அவளுக்கு. அவளால் முடிஞ்சதுன்னாக்க நம்ம விட கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருப்பா. அவளுக்கு வந்து இந்த பாபம் போகல, பாபம் இருந்துன்னு தான் இருக்கு. அதனுடைய கர்மாக்கியத்துல அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. நல்ல கர்மா பண்றதுன்னா புண்ணியத்தை அனுபவிச்சிருக்காங்க, தேவர்களா இருக்காங்க. அவ்வளவு. இது வந்து அதான் தேவாதிகரணத்துல இந்த தேவர்களும் இதெல்லாம் செஞ்சுதான் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. மத்வதிகரணம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மத்வதிகரணத்துல என்ன பண்றாங்கன்னா அதுவும் வந்து இந்த வசு, ருத்ர, ஆதித்யர்கள், மருத்துவர்கள், சாக்கியர்கள் இவங்க எல்லாமும் உபாசனம் செய்து ஒரு கல்பம் முடிஞ்சு இருந்து பரமபதம் அடையணும்னு சொல்றாங்க. இப்ப இது மாதிரி இருக்கும்போது பக்தி வந்து நம்ம வந்து மோட்சத்துக்கு தகுதிப்படுத்திக்கிட்டு போனோம், படுத்திக்கணும் அப்படிங்கிறது அடிக்கடி மோட்சத்துக்கு போறதுக்கு தகுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நம்மளால முடிஞ்சதை செய்யலாம். ஆனா அவன் அருள் வேண்டும். அவன் அருள் இருந்தாதான் நம்மளால வந்து எதுவுமே செய்ய முடியும். அதுதான் வந்து பரபக்தின்னு 6 வகை பக்தனின் கடமை பத்தி இங்க நம்ம வைஷ்ணவ சிந்தாந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதுல சரணாகதியினுடைய 6 விதமான இது. அதாவது இறைவனுக்கு பிடிச்சது செய்யறது அனுகூல்யம், அடுத்தது வந்து பிராதிகூல்யம், அதாவது பிடிக்காதது செய்யக்கூடாது. மகா விசுவாசம், இறைவனை வந்து என்ன நிச்சயம் காப்பாத்துவான்னு நம்பணும். அடுத்து போக்கியத்துவம், நீயே என்னை காப்பாத்த வரணும் அப்படின்னு நினைச்சுக்கிறது. அடுத்து ஆகிஞ்சன்யம், என்னால எதுவும் முடியாது. கர்ம, பக்தி, ஞான யோகம், இப்ப சொன்ன உபாசனம், கட்டவிரல் அளவு இருக்கிறது, தகராகாசம், இது எதுவுமே எனக்கு வந்து முதல்ல புரிபடணும், அப்புறம் தானே செய்ய முடியும். இது எதுவுமே என்னால செய்ய முடியாது. நீ என்ன பண்ணும், என்னால எதுவும் முடியாது. நீ என்னை பார்த்து கூட்டிட்டு போனா போதும். என்னை இறைவனுக்கு முழுமையா ஒப்படைச்சிடுது. ஆத்ம நிவேதனம் சொன்னா முழுமையா ஒப்படைச்சிடணும். சோ இப்போ வந்து அதுலதான் இந்த நம்ம சர்வதர்மம் பரித்தேச்ச மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வபாபேப்பியோ மோக்ஷய சுவாமி மாசுச்சக அப்படின்னு, நீ எந்த கவலையும் படாத, என்ன வந்து முழுமையா சரணம் அடைஞ்சேன்னா நான் உன்னைய காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுல என்னன்னா மார்க்கட நியாயம், மார்ஜால நியாயம்னு 2 சொல்றாரு. மார்க்கட நியாயம்னா நாம குரங்குட்டி போல, மர்க்கட நியாயம். ஓகே, அத வந்து என்ன பண்றாரு, அந்த குரங்கு குட்டி மாதிரி மனுஷன் தான், அவங்க தான் குட்டி புடிச்சுக்கணும், அது விட்டுருச்சுன்னா கீழே விழுந்துரும். ஆனா மார்ஜால நியாயத்துல அப்படி கிடையாது. பூனை வந்து தாய் பூனை வந்து பூனைய வந்து அப்படியே புடிச்சு கூட்டின்னு போற மாதிரி, அப்படியே புடிச்சு வாயில கவ்வி எடுத்துட்டு போற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மார்ஜால நியாயப்படி என்னை வந்து இறைவா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி டோட்டலா சரண்டர் ஆயிடணும். இது வந்து இந்த ஆதித்யர்கள் கவுண்ட் எல்லாம் இதுல வருது.
இந்த ஏன்னா மத்வாதி கரணம்னு அடுத்தது வருது இல்லையா, இதுல வந்து 12 ஆதித்யர்கள், 11 ருத்ரர்கள், 8 அஷ்டவசுக்கள், 2 அஸ்வினி குமாரர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 33 முக்கோடி தேவர்கள். இவ்வளவுதான் 33 கோடி தேவர்கள் சொல்றாங்க. இவங்க எல்லாம் உபாசனை செய்யத்தக்கவர்கள். இத்தனை பேரும் வந்து நம்ம தோணிச்சு எனக்கு இதெல்லாம் எல்லாமே வந்து ஹார்வர்டு, ஸ்டான்ஃபர்டு, ஐஐடிஎன்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. எல்லாரும் ஏற்கனவே எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. நாம வந்து இங்க தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சு தமிழ் சென்னையில இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து இந்த சண்டை இந்த போட்டியில நம்மளாலயோ இல்லாட்டி கிட்ட கூட போக முடியாது. என்ன பேசுறாங்கன்னு கூட நமக்கு புரியாது. சோ இதனால வந்து நமக்கு வந்து இத வழியை தவிர, இந்த சரணாகதி வழியை தவிர வேற வழி இருக்கிற மாதிரி இது வரைக்கும் எனக்கு தோணல. மத்தது சுத்தமா எதுவும் வரல. இதனால்தான் மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசையும் வேதத்தியல்னு சொல்லிடுறார். என்னன்னா ஈஸ்வரன் வந்து அவன் வந்து தனித்தவன், நான் அவனோட அடிமை. நான் அவனை அடைய என்ன செய்யணும்? தக்க நெறி. நான் வந்து அந்த கர்ம பக்தி ஞான யோகங்கள் அதெல்லாம் கிடையாது, சரணாகதி தான். என்ன தக்க நெறினா எனக்கு தக்க நெறி வந்து சரணாகதி. அவனை அடைய அதை பண்ணணும். நம்ம ஊழ்வினையும் தடையாகி இருக்கிறோம். நம்ம ஊழ்வினை டெஃபினட்டா தடை பண்ணோம். அதெல்லாம் தடைகள் எல்லாம் தாண்டி வாழ்வினையும், அந்த வாழ்வினைங்கிற மோட்சத்தை நம்ம அடையறதுக்கு இதுதான் வழி அப்படின்னு சொல்லி இதுல சொல்றாங்க. அடுத்ததான் மத்வதி கரணம் அப்படிங்கிறது வந்து தேனின் இனிமைகரம்ன்றது. அந்த வசு ருத்ரர் ஆதித்யர்கள் மருத்துவர்கள் அவங்க எல்லாம் உபாசனை பண்ணி அவங்க வர்றதை பத்தி அதுல போட்டிருக்கு. அதுவும் யாரா இருந்தாலும் அவங்களா இருந்தாலும் பகவானே பார்த்து கொடுத்தாதான் உண்டு. இல்லாட்டி அவங்க வந்து அதே இடத்துலயே அப்படியே இத உபாசனை செஞ்சுக்கிட்டா இல்ல கீழே. வசூருத்ர ஆதித்யர்கள் என்ன பண்ணானா, அவ தன்னுடைய முயற்சியினால பிரம்மோபாசனம் பண்ணி போனவா. ஸ்டேஜ் பின்னால அப்பிரதிகாலம்பரம் ஒண்ணு பார்த்தோம். நம்ம இந்த பிரதிகாலம்பரத்துல பார்த்து தான் என்னால முடியும் சாதிக்க முடியும் நினைச்சுன்னு போற கேள்வியா. அவ அந்த கிரேட்ல போறா, வசு ருத்ர ஆதித்ய கிரேட்ல போய் அப்புறம் இந்த கல்ப முடிவுல பிரம்மலோகத்துக்கு போய் அங்க இருந்து பரமத்துக்கு போறா. ஆனா சரணாதி பண்றவன் நேரம் இங்க இருந்து அங்க போறான், நேரம். அதனால இது வந்து அதுதான் வந்து இது. அடுத்தது இங்க வந்து அபசூத்திராதிகரணம் தான். இது வந்து நிறைய நல்லா இது வந்து உபநயனம் மற்றோர்க்கு இல்லை எனும் களம். இது வந்து இதோட கண்டினியூஷன் தான். இந்த இவங்க எல்லாம் இருக்காங்களே தேவர்கள் வசூர்த்தர் இதெல்லாம் பண்ணிட்டு இத்தது வந்து உபநயனம் பண்ணவங்களுக்கு தான் அப்படின்னு இதுல கொடுத்துருக்கு. அப்படின்னும் போது எல்லா உயிர்களுக்கும் பிரம்மத்தை அடைய தகுதி உண்டு. யாரா இருந்தாலுமே இதுல கொடுத்துருக்கிறதால நம்ம உபநயனம் பண்ணவங்க தான் போக முடியும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா பிறந்த உயிர்கள் எல்லாத்துக்குமே பிரம்மத்தை அடையும் தகுதி உண்டு. யார் முயற்சி செய்யறாங்களோ ஆசையும் முயற்சியும் இருக்கிறவ யாரா இருந்தாலும் அடையலாம். இந்த பிராமணன் சத்திரியன் எல்லாம் இதெல்லாம் வந்து ஒன்லி இது வந்து பக்தியின் படிதான் எல்லா ஹைரார்கி தவிர பிறப்பினால எந்த ஒரு ஹைரார்கியும் கிடையாது. இத வந்து பல எக்ஸாம்பிள்ல நம்ம சுவாமி கிளாஸ்ல சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா திருமங்கை முதல்ல வந்து பிரசாதம் கொடுக்கறதுக்கு வந்து நம்ம வந்து நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருக்கச்சி நம்பி, அதுக்கப்புறம் தான் ராமானுசரே வருவாரு. சோ இந்த 12 ஆழ்வார்கள்ல 2 பேர் தான் பிராமணர்கள், மத்தவங்க எல்லாம் வேற வேற வர்ணத்தை சேர்ந்தவர்கள். சோ இவங்க எல்லாம் அப்புறம் என்ன ஆகுறது? இவ்வளவு பாட்டு எழுதியிருக்காங்க, அவங்க எல்லாம் எப்பயும் போயிருப்பாங்க. சோ மத்தவங்க இது வந்து இது ஒரு இதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. அதனால பிரம்மத்தை அறிபவன் பிராமணன், கோபமும் மத்தவங்களை அடக்குவவன் சத்திரியன், வருந்தி கொண்டிருப்பவன் சூத்திரனுங்கிறது. ஏன்னா இதெல்லாம் நம்மளால படிக்க முடியலன்னு வருந்திட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து வைசியன் வந்து பணம் சம்பாதிக்கிற வழி தெரிஞ்சவன். சோ மோஸ்ட்லி எல்லாருமே நம்ம பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கோம். எல்லாருமே வைசியர் தான் இருக்கும். யாருமே வந்து பிறப்பினால வந்து மோட்சத்துக்கு தடை கிடையாது அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்மளுடைய வைஷ்ணவ சித்தாந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. 4 வருணத்தார்களும் யாரு வேணா நம்ம வந்து மோட்சத்தை அடையலாம். இதுல வந்து என்னன்னா 4 வருடத்தார்களை என்ன செய்யலாம்? இவங்கெல்லாம் வந்து உபாசனை செய்வாங்க, இது செய்வாங்க, யாகங்கள். நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈவன் இன்க்ளூடிங் லேடிஸ் யாரா இருந்தாலும் இதிகாசங்கள் இருக்கு, கம்பராமாயணம், இதிகாசங்கள், புராணங்கள், பகவத்கீதை, பாகவதம், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம படிச்சு நம்ம இறைவனை வந்து அடையலாம் அப்படின்னு இந்த இதுல அச்சீவ்டுனா நம்ம முயற்சியெல்லாம் அடைய முடியாது. அவன் யாரை தேர்ந்துக்கான் அவனுக்கு மோட்சம் கிடைக்கும். ஜட்டாயுக்கு மோட்சம் கிடைச்சி. ஜட்டாயுக்கு பிராமணம் இல்லை, எதுவும் இல்லை, அவன் பட்சி. வாலிக்கு மோட்சம் கிடைத்து, குரங்கு. சபரி வேட்டு வச்சு பெண்ணு, அதுலயும் வேடகுலம் அவளுக்கு கிடைச்சது. அதனால மோட்சம் தெரிஞ்சு இது இஸ் ப்ரோராகேட்டிவ். நம்முடைய முயற்சினால மோட்சத்தை அடைய முடியாது அப்படிங்கிறது தான்.
தம் முயற்சியால் மோட்சத்தை முயற்சிக்கிறவங்க வசூத்ர ஆதித்யர்கள். ஓகே. அடுத்தது இதுல வந்து பகவத்கீதை எப்படின்னா, பகவத்கீதை வந்து உலகத்துக்கு சொல்லப்பட்ட ஸ்மிருதி. இது உலக மக்கள் உயர்த்துக்காகவே சொல்லப்பட்ட ஸ்மிருதி. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து ஸ்ருதிங்கிற வேதங்கள் வந்து ஒன்லி ஒரு பர்டிகுலர் பீப்புள் தான் படிச்சுட்டு இருக்கா. இப்போ ஈவன் நவ் யாருமே ஸ்ருதி வந்து எல்லாரும் படிக்கிறது இல்லை. ஸ்மிருதி பகவத்கீதைங்கிறது வந்து உலக மக்கள் அத்தனை பேருமே கத்துக்கிட்டு அதன்படி இது பண்ணணுங்கிறதுக்காகவே சொல்லப்பட்ட ஒரு 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 ஸ்மிருதி இது. சோ அத வந்து நம்ம கட்டாயமா நம்ம வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது வந்து நம்ம, அதாவது சுவாமி சொல்வார்ல, அவனே பார்த்து கொடுக்கறதா இருந்தாலும் நாம அதுக்கு குவாலிஃபை பண்ணிக்கணும் இல்லையா? என்னென்ன முடியுமோ நம்மளால முடிஞ்சது என்னவோ அதை குவாலிஃபை பண்ணிக்கிட்டு நம்ம போய் அந்த லைன்ல நிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அதனால போய் லைன்ல நிப்போம். ஆனா பார்த்தா கொடுக்கட்டும். இது வந்து மன்மனாபவ மத்யாஜி மாம் நமஸ்குரு சொல்றான். என்னையே நினைச்சுக்கோ, என்னையே பூஜை பண்ணு, எங்கிட்டே இரு அப்படின்னு சொல்றாருல்ல பகவத்கீதையில. அடுத்தது 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 எப்படின்னா, ஆகாசம்ங்கிறது நம்ம என்ன பண்ணோம், எல்லா பண்டங்கள்ல இருந்து வேறுபட்டவன்ங்கிறது அடுத்த அதிகரணத்துல வருது. எப்படின்னா வந்து ஆகாசம்னா மேல இருக்க ஆகாசமா கிடையாது, அது கிடையாது. ஒளியா அப்படின்னா அந்த ஒளி இல்ல, அது வேற. எல்லா பண்டங்கள்ல இருந்து வேறுபட்டவனா இருக்கான். அதுதான் வந்து முன்னாடியே ஆகாச அதிகரணம் வந்து உலகத்தை ஆகாசம் தான் நிர்வகிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அந்த ஆகாசம் வந்து நம்ம பாக்குற மேல இருக்கிற ஸ்கை கிடையாது. இதை பத்தி எல்லாம் நிறைய பேசணும். இப்போ எல்லா பொருள்லயும் இருக்கிறான் அப்படின்னும் போது, இந்த ஒளியில இருக்கிறான் அப்படின்னும் போதே இது வந்து எப்படி அந்த பண்டங்கள்ல இருந்து வேறுபட்டிருக்க. நம்ம சாதாரண போடுற லைட்டு இந்த மாதிரி ஒளி கிடையாது. இந்த துளக்கமில் சுடரே அவுணன் பிளக்கும் மைந்தனை, அவுணன் உடல் பிளக்கும் இதுவேன் துளக்கமில் சுடரேன்னு ஒரு இடம் வந்து பெரிய திருமொழியில வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த மணிமாணிக்க சுடரே, கருமாணிக்க சுடரே, சுடருங்கிறது வந்து நீங்க பிரபந்த பாடல்கள்ல அடிக்கடி வர அந்த சுடருங்கிறது சாதாரண விளக்கு சுடர் கிடையாது. அது நம்ம கண்ணே பார்க்க முடியாத பெரும் சுடர். அப்படிதான் இதுல இந்த நம்ம ஒளி இதுல பாக்குறோம். இப்ப நாம் அடுத்தது வந்து இப்போ அதுதான் இந்த வந்து வேறுபட்ட களம், பண்டங்களிலிருந்து வேறுபட்டவன், அது அவனுக்கு ஒரு குவாலிபிகேஷன் கொடுக்குறாங்க. அதை பத்தி தான் இது. இப்ப இவ்வாறு உருக்கள் பலவா இருக்கு. ஒளி இருக்கு, ஆகாசம் இருக்கு, ஜீவன்ல ஆத்மா, இது மாதிரி இருக்கவன் எல்லாத்துலயும் பல வகைப்பட்டது இருந்தாலும் அதை விட வேறுபட்டிருக்கான். ஜீவனில வந்து ஆத்மாவில் நுழைந்த பரமாத்மா நுழைந்து உருக்களை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வருது. நமக்கு புரிஞ்ச எக்ஸாம்பிள் என்னன்னா, இதேதான் நமக்கு புரிஞ்ச எக்ஸாம்பிள். இந்த ஆழ்ந்த உறக்கத்துல வந்து நம்மை நிர்வகிக்கிறான். யாரோ நம்மளை பார்த்து காப்பாத்தின்னு தானே இருக்காங்க. ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும்போது நம்ம எழுந்த உடனே நமக்கு தெரியுது நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லி தோணுறது. யாரோ ஏதோ ஒண்ணு அனுபவிச்சிருக்கத அதை பார்த்துட்டு இருக்கு. சோ அந்த அணைச்சின் தூங்கினவன் வந்து பரமாத்மா அப்படின்னு உரு பண்டங்கள் எல்லாம் நிறைந்திருப்பவன். ஆனா அவன வேறுபட்டவன். நம்ம இருந்தாலும் அதை விட வேறுபட்டவன் அப்படின்னு சொல்லி இதுல வந்து ஒரு அதிகரணம் சொல்லப்படுது. இதுதான் வந்து இதோட 3வது சாப்டர் முடியறது. 3வது சாப்டரோட சம்மரி பாத்தீங்கன்னா இதுதான். நம்ம ஒளி, அதாவது ஒளி உலகம் எல்லாம் அவன் தான் பார்த்தோம். அடுத்து அறப்பெரியவன், இருக்கிறதுலே பெருசு, அது அக்ஷராதி. அடுத்தது வந்து அழிவற்றவன், அக்ஷராதிகரணத்துல பார்த்தோம். அழிவற்றவனா இருக்கான். அடுத்து தியானத்தாலேயே அறிய முடியவன், தியானத்தால அறியக்கூடியவன் சொன்னவன மிகச்சிறியவன், மீச்சிறுவழி, மிகச்சிறியவன் பார்த்தோம். மிகச்சிறியவனா பார்த்தோம்னா தியானம் பண்றதுக்கு கொஞ்சம் பெருசா வேணும்னு, கட்டை விரல் அளவு இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஃபார்ம் பாக்குறோம். அடுத்தது யாரெல்லாம் பண்ணணும், தேவர்கள் எல்லாரும் அவங்க எல்லாரும் யாரால முடியுமோ அவங்க எல்லாம் தியானம் பண்ணி உபாசனம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். எல்லாமே பரமபரமறிய வழி அப்படின்னு. இதுல வந்து இந்த இதய தாமரையில இந்த சின்ன ஆகாசத்துலதான் அவன் இருக்கான். அந்த மாதிரி பெயர் உருக்கள் நிறைய உரு, அண்டம் வெளி அது இதுன்னு எல்லாமே தாங்கி இருந்தாலும் அவன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கான். திட விசும்பு எரி வெளி நீர் நிலம் இவை மிசை படர் பொருள் முழுவதுமாய் அப்படின்ற ஒரு பாசனம் தோணுது. அவை தோறும் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பறந்துள்ளன் சுடர்மிகு சுருதியில் இவை உண்ட சுரணே அப்படின்ற மாதிரி எல்லா உருவங்கள்லயும் உள்ள இருக்கான். ஆனா அதை விட கொஞ்சம் நம்ம நினைக்கிறத விட கொஞ்சம் உருக்களில் வித்தியாசமா இருக்கிறான். அவன் வந்து இது மாதிரி இதுதான் வந்து நம்ம இது வரைக்கும். அடுத்தது இந்த உபநயனம் தேவை கிடையாது. நம்ம பக்தி அந்த இதுதான் நமக்கு முக்கியமே தவிர, யாருக்கு ஆசை இருக்கோ தகுதி இருக்கோ அவங்க வந்து யார் வேணா மோட்சத்தை அடையலாம். அப்புறம் எல்லா பிரம்மன் வந்து இந்த முக்தாத்மா, ஆகாசம், ஒளி இதெல்லாம் விட டிஃப்ரெண்டானவன். அவன் வந்து இந்த பண்டங்கள்ல நிறைஞ்சிருந்தாலும் அவன் வந்து வித்தியாசமானவன். இதுதான் வந்து 3வது பாதம் முடியுது.
இதுக்கப்புறம் தான் 4வது பாதம் ஆரம்பிக்குது. 3வது பாதம் சொன்ன கரெக்ட். அதாவது மெயினா அணு, தகராகாசம், ஆகாசம் அரை பறந்தது. இவங்க பெரிய இது ஆகாசம் தான், இதுக்குள்ள இருக்கிறது சின்னதுதான். இதுல எல்லாத்துலயும் அவன் தான் இருக்கான். ஆகாசம்னாக்க என்னவோ கண்ணுக்கு தெரிய ஆகாசம் இல்லை, ஆகாசதே, எது எல்லாவற்றையும் ஒளிவிட செய்கிறதோ அது. அதனால இங்க சின்னதா இருக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு பெருசா இருக்கிறது மட்டும் எல்லாத்தையும் பண்றது. சரி, அந்த ஆகாசம் தெரியறதுனாக்க அந்த ஆகாசம் எப்படி விழாமல் இருக்கிறதுனாக்க அது அக்ஷரம். ஆகாசத்தையும் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு பொருள் அக்ஷரம், அம்பராந்திரதே அப்படின்னு எல்லாம் தாங்கி நிற்கிறது. ஆக அணுவோட அணோரணியா மகதோ மகியான்னு பெருமாள் சொல்றான். அவ்வளவு சின்னவன், சின்னதுக்குள்ள சின்னது, பெருசுக்கெல்லாம் பெருசு. அந்த பெருசா நமக்கு தெரியக்கூடிய ஆகாசத்தை தாங்கி நிற்கக்கூடியது. அதுக்கு நடுவில் இருக்க எல்லாம் அவனோட தான். அதுல நமக்கு எப்படி அடையணும்னாக்க ஓங்கிற எழுத்த மூணு மூணு இது மூணு மாத்திரை இது பண்ணி மூணு மாத்திரை வச்சு தியானித்து அவனை அடையலாம். சரி, தியானம் பண்றதுக்கு முடியாதவளுக்கு என்ன பண்ணாங்க, சரணாகதி பண்ணாலும் எடுத்தா அப்படி இருக்கும். யாருக்கெல்லாம் முடியும்னா உபநயனம் ஆகாதவளுக்கு என்னன்னாக்கா அதுக்கு அந்த இது குணம் தேவையில்லை, அதுக்கு அவனுடைய கருணை தான் தேவை. அதனால அதை அவன் விருப்பப்பட்ட யாருக்கும் தர முடியும் அப்படின்னு தான் பார்க்கணும். சரி சரி அண்ணா சொன்னீங்க. சுவாமி அப்படின்னு கொஞ்சம் விளக்கமா இருந்தது, நல்லா சொன்னீங்க. நன்றி சுவாமி. ஆக்சுவலி 4வது பாதமும் இருக்கு, மணி ஆயிடுச்சு ரொம்ப. அதுல 8 அதிகரணங்களும் 29 சூத்திரங்களும் வருது. சாங்கிய கருத்து எல்லாமே வருது, சாங்கியர்கள் பத்தி. ஆனா அதான் அனுமானம் வருது. அப்புறம் சாங்கியர்கள் என்ன நினைக்கிறாங்க, வேதாந்திகள் என்ன நினைக்கிறாங்க, அந்த மாதிரி வருது. இல்ல சுவாமி, கொஸ்டின்ஸ் எல்லாம் இல்ல, ரொம்ப எக்ஸலண்ட். நல்ல என்ன சொல்றது, நெக்ஸ்ட் லெவல் பெஞ்ச் மார்க்கிங். ரொம்ப நல்ல கிளாரிட்டி, டீப் கிளாரிட்டி. என்னென்ன அப்சர்வ் பண்ண உணர்ச்சி பூர்வமா சொல்லியிருந்தாங்க, அது ரொம்ப அழகா இருந்தது. அவங்க உணர்ச்சி பட்ட இடங்கள்லாம் ரொம்ப அழகா இருந்தது. உண்மையிலேயே உணர்ந்து பேசுறது அது ரொம்ப அழகா இருந்தது கேட்கறதுக்கு. ரொம்ப சந்தோஷம் மேடம், உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப நன்றி. இல்ல இன்னொன்னு எனக்கு கொஞ்சம் சந்தோஷம், உங்களை நல்லா புரிஞ்சுட்டு அட்லீஸ்ட் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தீங்க சுவாமி. குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. ஒன்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை கூட புரிஞ்சிடும். அது அந்த அளவு நம்ம உணர்றது கஷ்டம். இது எல்லாமே உணர்ந்து நம்ம அதுபடி நடக்கிறது கஷ்டம். ஆனா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா புரியறது குழந்தைக்கு புரியற மாதிரிதான் நீங்க எல்லாமே சொல்றீங்க. எக்ஸாம்பிள்லாம் தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா எவ்வளவு ஒரு டிவைட் பண்றோம் தெரிஞ்சுக்கிட்டு. சரி, வேற எனி क्वेश्चंस இல்ல இருக்காது? முதல்ல இந்த மாதிரி இல்ல சுவாமி. நம்ம சின்ன வயசு இதுவா இருக்கும் போதெல்லாம் எனக்கு இவ்வளவு தூரம் அழுக வரதோ இதெல்லாம் வராது. இப்ப என்ன ஆகுது, வயசாயிட்டதால ஒரு சின்ன விஷயங்கள், ஏதாவது ஒரு பாசுரத்தை படிச்சா எது பண்ணாலும் சரி, ஏதாவது ஒண்ணுன்னா நமக்கு இதாயிடுது. அதுதான் மெச்சூரிட்டி. மனம் எவ்வளவு மெச்சூர் ஆயிட்டே வந்திருக்கு உங்களுக்கு. அதுதான் ரசிக்கக்கூடியதா இருக்கு. அழுதான் இம்மெச்சூர்னு அர்த்தம் வெற்றி. அது சின்ன குழந்தைக்கு. சரி, அடுத்தது 4வது பாதத்தை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.